வந்தேன். ஸோ நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எப்படி வந்துருச்சோ அப்படின்னு பார்த்து சீட் கோடோட சேர்த்து அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்டேட் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு வந்து அப்டேட் போட முடியல. ஸோ சாரி, அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, ஸோ இந்த வீட்டில் வந்து அப்டேட்ல வந்து என்னென்ன சீட் கோட்லாம் வந்திருக்கு, அப்புறம் என்னென்னலாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன சீட் கோட் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஆட்டோட சீட் கோடு. ஸோ ஆட்டோ சீட் கோடு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8370. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆட்டோவோட சீட் கோடு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்டோ வச்சு ஒரு ஓட்டிட வேண்டியதாங்க. சரி, இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பாம்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து சவுண்டு வராதுன்னா அழுத்தினாலும். சரி, பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ வந்து ஒரு 360 டிகிரியில் வந்து பார்த்துக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்டை கூட பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஏர்போர்ட்டை பார்த்துட்டு அடுத்து வந்து கார் ஷோரூமை பார்த்துட்டு கடைசியாக நம்ம வந்து ஸ்பைடர் சீட் கோட் வந்து போடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் சீட் கோடை போட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வில்லங்கமாக பார்த்தீங்கன்னா மொட்டாமல் செத்துருவோம்ல, அதாக தான் சொல்கிறேன். சரி, பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து கடைசியில் வந்து மாற்றிட்டாங்க. பரவாயில்லைங்க, நல்லா தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பெரிய பார்க்கிங் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வண்டி ஒன்றுமே நிற்காது. சரிங்க, இப்போ வந்து இந்த வந்து வந்துடுச்சுல. ஸோ இது மாடியிலலாம் ஏறுற மாதிரி இருக்கா? ஸோ அதெல்லாம் நம்ம ஏறி மாடியில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, இப்போனா அங்கிட்ட வந்து ஒரு குடோன், அதாச்சும் ஸ்டோரேஜ், அதாவது உள்ள பிளேன்லாம் நிற்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. உள்ள பிளேன்லாம் நிற்குதான்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேசஞ்சர்ஸ் போகிறதுன்னு நினைக்கிறேன், தெரில. பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை மாடியில் வந்து படி போட்டிருக்கேங்களா. ஸோ படி போட்டு ஏறுற மாதிரி இருக்குது. அந்த படியில் மொட்டாமல் ஏறுவானா என்னன்னு தெரியல, பாப்பா என்ன பண்ணுறான்ட்டு. ஏன்னா சில படியில் பார்த்தீங்கன்னா ஏற மாட்டாப்புல, கேட்டால் மூட்டு வலி வந்துச்சு மாப்பிள்ள அப்படின்னு வாங்க. சரி, பார்த்தீங்கன்னா ஏங்க படி கொஞ்சம் வில்லங்கமாக தாங்க இருக்குது, இவன் எப்படி ஏற போகிறான்னு தெரியலையே. சரி பார்ப்போம். என்னடா பொறுமை ஏறுறாங்க ஒரு படியா. டேய் வேமா ஏறுறா, குதிரா குதிரா குதிராமா, அடுதாண்டா குதிரா. பார்த்தீங்கன்னா இந்த படி ஏறிடும். ஓகே, டே 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 உளுந்துராடா. ஐயோ ஓரத்துக்கு போகிறானே. ஆடா ஏன்டா டே, ஏங்க இவன் படியில் வேகமாக ஏறி போக சொன்னால் கீழே விழுந்து டாண்டுக்கிட்டு இருக்கிறான்டா. ஐயோயோ, இதுங்க இவனுக்கு வந்து இன்ஃபில் சீட் கோட் போட்டு மறுபடியும் நம்ம வந்து மேலே ஏறுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஏறிட்டேன். பார்த்தீங்கன்னா தலைவலி பிடிச்சவனா இருக்கிறாங்க, படியில் கூட ஏற மாட்டேங்கிறான். சரி, என்னடா ஏங்க எல்லா ரூமும் க்ளோஸில் இருக்குதுங்க, ஏன்டா திறந்துச்சுன்னா உள்ளே போய் பார்க்க முடியும், என்னடா நீங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா துணி காய போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு கூட இல்லை. என்னடா வச்சுருக்கீங்க நீங்கள், போங்கடா டே, நான் மொட்டை மாடி கீழே குதிக்க போகிறேன்டா. ஐயோ சரியான டியோ தலையில். பரவாயில்ல, நம்ம தான் இன்ஃபினிட் சீட் கோட் போட்டிருக்கோம். சரி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து குட்டி பில்டிங் மாதிரி இருக்குது, நம்ம பார்க்கவே இல்லையே. இருங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட்டர்லாம் இருக்குது. எங்க ஏனிலாம் இருக்குதுங்க. சரி, ஏனியில் ஏறுறானான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏறுறா அடுதாண்டா. பரவாயில்லங்க, ஏறுறா டேய். ஏன்னா ஏறான்னு இப்போ தானடா சொன்னேன். இங்கே பாருங்க, காலை எதுக்குள்ளே போய் விட்டு சிக்கிட்டு ஆடிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ ஏங்க இவனை வச்சுக்க நான் என்னதாங்க பண்ணுறது. சரி, இதில் ஏறுறேன்னு மறுபடியும் மண்டையை உடச்சிக்குவான். நம்ம வந்து இந்த சைடில் குடோன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓப்பனில் இருக்கான்றதையும் போய் பார்த்துருவோம். அதுக்கு வந்து ரிடக்ஷனர் எடுத்துருக்கேன். சரி, பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனில் தான் நிற்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ளே வச்சு பிளேன் நிற்குமா? என்னடா க்ளோஸில் இருக்குது. யாரை கேட்டா க்ளோஸ் நினச்சிக்கிங்க. ஏங்க ஓப்பனில் இருந்தால் கூட வச்சு நல்லா இருக்குங்க. என்னங்க க்ளோஸ்லேயே இருக்குது எல்லாமே. எங்கள் கொண்டு வர பில்டிங் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. ஓப்பன் வேர்ல்டை எப்படி சொல்கிறது, ஓப்பன்லேயே இருக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, நம்ம வண்டியை ஒட்டி நீ பட்டி உள்ளே இறங்கி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்ல. டேய் ஏங்க பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போக மாட்டேங்கிறேன். ஏன்னா வண்டியில் அவன் பாட்டி ஏறுறான். டேய் ஏங்க என்னங்க அது, வண்டி ஒரு பக்கம் போது இன்னொரு பக்கம் போகிறான். ஏங்க அப்டேட் பண்ணுறப்ப தாங்க கீழே என்னன்னு பார்த்தா பக்ஸு ஃபிக்ஸ்டுன்னு வந்துருந்துச்சு. இல்லைங்க பக்கு இப்படி இருக்குது, பக்கு ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறேன். சரி, பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை உள்ளே போய்ட்டு மறுபடியும் நான் சாவடிச்சுட்டு நம்ம நேராக பார்த்தீங்கன்னா கார் ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா, கார் ஷோரூமுக்கு வந்து ஆட்டோ பிடிச்சி போயிடுவோம். ஆட்டோக்காரங்க வேறு எவ்வளோ காசு வாங்கலான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் யார்டு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து எயித்தாப்லேயே தான் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த இடத்துல தான் வருதுன்னு சொல்லியிருக்கோம், அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா 3D மாடலில் இருந்தது ஒன்று, இங்கே இருக்கிறது ஒன்றா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான். சரி, உள்ளே பார்த்தீங்கன்னா கார்லாம் நிற்குதான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, என்னடா அது கதை வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இது சுற்றும் பார்த்தீங்களா, அந்த கதைன்னு நினைக்கிறேங்க. என்னடா காரை காணோம். காரை காணோங்க. கார் ஷோரூம் பார்த்தீங்கன்னா புத்தம் புதுசாக இருக்குது. என்ன பெரிய கதவு. இதில் தான் கார் கொண்டு வரணுமா? சேர்றா பரவாயில்லைங்க. பார்த்தீங்கன்னா கார் கொண்டு வர வழிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கதவுலாம் வச்சுருக்காங்க. சரி, இப்போ வந்து மொட்டை மாடிக்கு போவோம். என்னங்க படிக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்குது.
சரி இங்கே ஏதாச்சும் கார் நிற்கிதாடா? பார்த்தீங்கன்னா இங்கேயும் கார் நிப்பாட்டலான்னு நினைக்கிறேன். ஓகே. ஏதாச்சும் இருக்குதா? பார்த்தீங்கன்னா இங்கேயும் எந்த காரும் இல்ல. ஆனா நம்ம அடுத்த வீடியோல வந்து இங்கே ஏதாச்சும் நம்ம நிற்க வேண்டிய எப்படி சொல்றது? எல்லா இடத்துலயும் ஏதாச்சும் ஒரு கார நிற்க வச்சுட்டு, அந்த எஸ்டி போட்டா சிட்டி வந்து சேவ் ஆகும் பார்த்தீங்களா? அந்த மாரி போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எல்லா காரும் வந்து சேவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கார் ஷோரூம் பார்க்குறதுக்கு. எல்லா காரும் இருந்துச்சுன்னா. அத நம்ம வந்து அடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஏன்னா கார் ஷோரூம் வந்து பெருசா வந்து ஒண்ணும் இல்ல கார்லாம். இல்லாட்டி அதுக்கு ஏதாச்சும் சீட் கோடு கொண்டு வந்திருக்கலாம். அத நான் வந்து அடுத்த வீடியோல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இந்த மாரி என்னென்ன குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் மாத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோல போடுறேன். ஸோ இப்போ நீங்க வந்து 5599 அப்படின்னு போட்டா உங்களுக்கு வந்து ஸ்பைடர் வந்துரும். பார்த்தீங்களா மாப்பிள வந்துட்டாப்ல. வந்தோனே நம்ம மொட்டை மாமா தான் கட்டி பிடிக்கிறாப்ல. என்ன பண்றது? ஓகே. என்னடா ஒரு சுட்டுலே பறந்து போயிட்டான். "ஏய் எவன்டா வானத்துலருந்து குதிக்கிறான்? யார்றா நீ?" என்னங்க ஒரு தடவ சீட் கோடு போட்டா வந்துகிட்டே இருப்பாங்களா? ஒருவேளை இவன் நம்ம சுட்டதுனால வானத்துல பறந்த மாதிரியே வந்து அட்டாக் பண்றானோ? அட அவனாடா நீ? இப்பதான் நம்ம சுட்டதுல வானத்துல பறந்துட்டாங்க தம்பி. வேற ஒன்றும் இல்லை. என்னடா AK-47 ஏங்க ராக்கெட் லான்ச்சருக்கே சாகலை, AK-47 செத்துட்டாங்க. பார்த்தீங்களா AK-47 என்ன பவரு? டேய் 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 அவன் மேலே ஏன்டா நீ போய் காரை ஏற்றிட்டு இருக்கிற? டேய் எங்க அந்த NPC பார்த்தீங்களா நம்ம ஸ்பைடர் தம்பி மேலே போய் காரை ஏற்றிட்டு இருக்காப்புல. அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி படுத்து கிடக்குறான் பாருங்க. ஐயோ டேய் இப்போ தாண்டா வானத்துலேருந்து குதிச்சு வந்தான்டா சூப்பர்மேன் மாதிரி. பரவாயில்ல பார்த்தீங்கன்னா வந்து தம்பிக்கு ஏதோ உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் வந்து புது சீர்கோட்லாம் பார்த்துருப்பீங்க என்னென்ன மாற்றிருக்காங்கன்ட்டு. ஸோ இன்னும் ஏதாச்சும் ஆர்ஜிஎஸ்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, கொண்டு வராமல் இருக்க மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு வீடியோவை போட்டுடுறேன். ஓகே. அதுக்கு வந்து கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து போட்டுடுறேன். ஓகே. இப்போ நான் வந்து 3 ஸ்பைடர் சீட் கூட போட்டேன். வண்டி எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்டா இப்படி சாவ போகிற நேரத்தை தான் என்ன இப்படி சோதிப்பியாடா? இருங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் கார் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன்னா சரியான ஸ்பீடில் போகும்ல. இவனா கார் மேலே ஏறி வந்து குதிச்சுட்டு இருக்கிறான். டேய் 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 புது காரா ஏன்டா இப்படி படுத்துறீங்க? ஏங்க கார் மேலே ஏறி வந்து மொட்டமாக அட்டாக் பண்ணுறாங்க. இவன் இருங்க ஏரில் பறந்துட்டு இருக்கான் பாருங்க. அவன் இங்கே 2 பேர் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் வராங்க. பார்த்தீங்கன்னா நடந்தா பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் வராங்க. பார்த்தீங்கன்னா காரில் ஏறினா தான் விட மாட்டேங்கிறாங்க. டேய் இறங்கி தொலைடா. டேய் ஏங்க இறங்க மாட்டேங்கிறாங்க. டேய் இறங்குடா அப்படி இறங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குதிச்சு வந்தாங்க. நம்ம அந்த கேம் பிளே வீடியோவில் பார்த்தப்ப அப்டேட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குதிச்சு தாங்க வராங்க. அதை நான் பார்க்கணுமே. இருங்க வண்டி நிப்பாட்டி திரும்புடா. திரும்புடா. ஏங்க இவன் வேணா இங்கே திரும்ப மாட்டேங்கிறா. திரும்பி தொலைடா. ஓகே. பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஃப்ளையிங்கில் இருக்கிறாங்க. சரி பார்த்தீங்கன்னா வந்து 3 பேரையும் வர வச்சிட்டோம். இவன் ரிவர்ஸில் ஓடிட்டு இருக்கிறான். டேய் என்னங்க அப்டேட்டில் புதுசாக என்னென்னமோ நடக்குதுங்க. பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. சரி இவங்க வந்து ராக்கெட் லான்ச்சர் போட்டு பார்ப்போம். நான் சாக மாட்டேங்கிறேன். போடுறான். டேய் ஏங்க ராக்கெட் லான்ச்சர் சுட்டா பறக்குறாங்க. என்னடா போயிட்டே இருக்க தம்பி. டேய் இறங்குடா போதும்டா. ஏங்க மறுபடியும் சுட்டா பறக்குறாங்க. அநேகமாக இவங்களுக்குலாம் AK-47 பார்த்தா தான் பயம் வரும் போல. இருங்கடா AK-47 யாரும் கேட்டான்டா. கலாஷ்னிக்கானா சும்மாவா? போடுறா. ஓகே 2 பேரை போட்டாச்சு. 3வது போடு. ஓய் NPC ஏன்டா படுத்துற? நீ எவ்வளோ பெரிய பிரளயம் ஓடிட்டு இருக்கு. நடுவில் குறுக்க வந்துட்டாங்க. குறுக்க அந்த கௌஷிக் வந்த மாதிரி வந்துட்டு இருக்கான். இவனை போட்டு தள்ளிட்டு தான். சரி அவனே பார்த்தீங்கன்னா செத்துட்டான். சரி இப்போ என்ன வந்து சீட் கோடு பார்த்தாச்சு. அப்புறம் அப்டேட்டு வந்துருச்சு. எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். AES கார்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் வந்து இந்தியன் பஸ் சேவிங் வந்து யாரெல்லாம் பிசியில் விளையாடுறீங்களோ FPS வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா வந்து நாளான்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். நாளைக்கு வீடியோ போட்டுருவேன். நாளான்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன். அந்த ஷார்ட்ஸ் வந்து மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதில் வந்து FPS வந்து எப்படி கூட வைக்கிறது அப்படின்னு வந்து போடுறேன். ஸோ பாருங்கள். ஓகே.